எபிசோட் 10 3 டாட் ப்ளவுஸ். இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே எனக்கு ஆமூல் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டேஜ்லேயுமே இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் செக் பண்ணி நீங்கள் செக் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர மற்றபடி ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போது 98% வந்து மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ நான் அந்த மாதிரி செக் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிப்பேன். ஸோ பயா ஸ்ட்ரிப் வந்து 1.25 இன்ச்சு வித்தில் வந்து பயா ஸ்ட்ரிப் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம இப்போ நெக்குக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கு, அதாவது ரைட் சைடு, இதுவுமே ரைட் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஏன்னா 2x2 ஃபேப்ரிக்குன்றதுனால டபுள் ஸ்டிச் கொடுத்திங்கன்னா சேஃபாக இருக்கும். இது வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபைனலாக எம்மிங் பண்ணிவிடுவோம். லைனிங் இல்லாத ப்ளவுஸுன்றதுனால எம்மிங் பண்ணுறோம். லைனிங்காக இருந்துச்சுன்னா நம்ம எம்மிங் பண்ண வேண்டியதில்லை, ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயுமே நீங்கள் லேஸ் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எம்மிங் பண்ண தேவையில்ல, ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி எட்ஜஸில் வந்து நான் ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டாவது ஃபோல்ட் பண்ணியும் நான் மறுபடியுமே ஸ்டிச்சஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எம்மிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தால் எம்மிங் தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சஸே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 பீஸ் வேணும். ஸோ 2 பீஸ் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஒன்று சிங்கிளாக இருக்க பட்டி வந்து கீழ்ப்பக்கமாக வைப்போம். அப்படி வைக்கும் போது தான் திருப்பும் போது பின்னாடி ராயச்சஸ் வந்து தெரியாது. ஸோ இந்த கார்னர் எட்ஜு பாயிண்ட்டாக இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வெளியே இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்படி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் வந்து அந்த கரெக்டான ஷேப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸஸாக வெளியே இருக்காது, இல்லை கம்மியாகவோ வெளியே இருக்காது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்து நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. நாச்சஸ் கொடுத்துட்டு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. டாப் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கு ட்ரிம் அப் பண்ணிவிட்டு, ஸோ ஃபேப்ரிக் இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வச்சு எந்த அளவுக்கு நமக்கு கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு தேவைன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடும் ஃப்ரண்ட் சைடும் கரெக்டாக மார்க் பண்ணி அதை வந்து ஃபோல்ட் பண்ணி நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து பேலன்ஸ் இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Bye bye.